Dr. Viswanathan and Devanathan sir said about the background and the opportunities. Today, I have been called upon to motivate all of you. The younger generation is always active than the older generation. As far as you lawyers, the young lawyers are concerned, from today, your status, character, everything is totally different. Till yesterday, we were called students, a school-going student. From today, you are a law student because law student is a continuous word till close our office. As our Professor Devanathan said, continuously we have to read. Therefore, today onwards, your job is to read, and also you must relax yourself. You should not be very in a closed wall or a chamber or room, because there is a social responsibility is conferred on you. That is the reason why lawyers are a different class in the society. So we are a different class in the sense we have every right to question wherever any injustice happened or committed in your presence. தமிழ்ல சொல்லுவாங்க ரவித்திரம் பழகு. எங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ உங்க கண் முன்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, சட்டத்திற்கு முரண்பான செயல் இருந்தாலும் சரி, அதை சாதாரண மக்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, கோவப்பட வேண்டியது, செயல்பட வேண்டியது. ஆனால் வக்கீல்களுக்கு அது அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. வக்கீல் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க வக்கீல் வராருனாங்க எல்லாரும் ஏஞ்சிருப்போம். அதெல்லாம் பயம் கிடையாது, ஒரு ரெஸ்பெக்ட். உடனேலேருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், சமுதாயம் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். உங்க சமுதாயம் உங்களை ஒரு மரியாதையாக பார்க்கிறது. அதனால நீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நேற்று வரைக்கும் ஓடி விளையாடிட்டு இருப்பீங்க, தமாஷ் பண்ணிட்டு இருப்பீங்க, அடிச்சிட்டு இருப்பீங்க. இன்னையிலிருந்து அந்த வேலை செய்யக்கூடாது. From today you are an exemplary person to others. உங்களுடைய நடவடிக்கை வந்து மற்றவர்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களை உயர்த்திக்கணும். அப்படி உயர்த்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யக்கூடாது. இப்போதான் நாங்கள் படிக்க வந்துடுவோம் சார், எப்படி தெரியும்னா அதெல்லாம் இல்லை. அதுதான் எத்திக்ஸ். When we study in our school days, every day, Thursday, last hour is a model class. We need not go to law college to learn law or morality. So it was taught during school days. That should be in our body, in our mind, in our society. So அதில் இருந்து தான் நீங்கள் ஒரு தனி கிளாஸை வழங்கியிருப்போம். இப்போ வருகின்ற பொழுது உங்களுடைய பழைய சேட்டைகள்லாம் ஒதுக்கி வச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு லா கிராஜுவேட் ஆக போறீங்க, வக்கீல் ஆக போறீங்க. சமுதாயத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் அவங்களுக்கு எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து வச்சாலும் இந்த லா காலேஜில் சேர்ந்த இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா யூ ஹாவ் எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ். இந்த ஃபேக்கல்ட்டி வந்து இதெல்லாம் நான் வந்து இப்போ ஐ எம் வந்து 45th year of practice. இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் நான் வந்து 30 years பார்க்குற ஃபேக்கல்ட்டிஸ். ப்ரொஃபசர் தேவநாதன், முருகதாஸ், ஒரு சார்லஸ், அவர்தான் அட்வொகேட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வராது, உமா, இப்போ எல்லாருமே உங்களுக்கு யூ ஹேவ் an excellent faculty. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். கேள்வி கேட்கணும். எப்போ பார்த்தாலும் ப்ரொஃபஸரை போய் நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்கணும். பேப்பரை படிக்கிறது,
சப்ஜெக்ட் படிக்கிறது அதெல்லாம் ஏட்டு சுரக்காய். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இந்த லா டிகிரி இருக்கு, நம்ம வாங்குறோம் இல்லையா டிகிரி, அது வந்து ஒரு லைசன்ஸ். கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கோ அந்த கோர்ட் போட்டுக்கிறதுக்கான லைசன்ஸ் தானே ஒழிய உங்களுடைய வளர்ச்சியை உகர்தான் இருக்கு. ஸோ தி வெரி பேசிக் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் ஒரே இதில் இருக்கும். அந்த மகாபாரதம்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த ஒரு குருவியை சுட சொல்லி துரோணாச்சாரியர் சொல்லுவாரு, துரியோதன அர்ஜுனன் யுதிஷ்டர் இவெல்லாம் கேட்பாங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. அவர் யுதிஷ்டர் வந்து ஒரு இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லுவார், அதுல மரங்கள் இருக்கின்றன, தழைகள் இருக்கின்றன, கீழே ஒரு புத்து இருக்கிறது, நான் வில்லு எழுதால் அந்த புத்தில் விழக்கூடாது, புத்தில் விழுந்தால் பாம்பு இருந்து விடும் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஆள்கால் ஒன்று சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த புறா அது உள்ள இருக்கிற பறவை தெரியாது. அர்ஜுனன் மட்டும் சொல்லுவா, எனக்கு ஒரு புறா பறவை தெரிகிறது, கண் தெரியுது. ஸோ ஹிஸ் எய்ம் இஸ் அந்த பேர்டோட ஐல ஏரோ விடணும், அது தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் உடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த கேஸை ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன பேசிக் எது செய்யணும்? ஸோ நோக்கம் வந்து கேஸை ஜெயிக்கணும். கேஸை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கேஸுக்கான சூழ்நிலைகள்லாம், எந்த சூழ்நிலையில இந்த வழக்கு வருது, எந்த டிராஃப்டிங். நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் செல்போனை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க, அப்படியே போட்டுட்டே இருக்கீங்க, அதெல்லாம் சரி வராது. ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தா யூ மஸ்ட் ஓபன் யுவர் பென், ஃபேக்ட்ஸ் கரெக்டா எழுதிட்டே போகும். எங்க சீனியர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வைப்பா இருக்கனால போட்டு எழுதிட்டே போவாரு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு இது வராது, கரெக்ஷனே இருக்காது. அப்படி எழுதிட்டே போயிட்டே இருப்பாரு, ஒரு கேஸ் எழுதி முடிச்சுருவாரு. ஸோ அந்த மாதிரி எய்ம் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வித் கேஸ் லாஸ். இந்த கேஸ் சட்டம் படிக்கிறது இருக்காது அப்படின்னா ஒரு ஒரு வழக்கும் தனித்தனியாக தான் இருக்கும், எந்த வழக்கம் ஒன்றா வராது. ஒரு கிளைண்ட் வரும்போது கொடுக்குற வழக்கம் இன்னொரு கிளைண்ட் கொடுக்குற வழக்கம் ஒரே சம்மந்தப்பட்டதா இருக்கும், பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேற வேற டிஃப்ரெண்ட் லேவலில் போயிட்டு இருக்கும். சமயத்தில் பார்த்தீங்கன்னா தோற்றுரும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் தோக்காது. So the very object is your aim, factual circumstances, concentration, dedication இருக்கணும். நம்ம வக்கீல் ஆன பிறகு இந்த சினிமாவுக்கு போறது, பீச்சுக்கு போறது இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. சினிமாவுக்கு போனீங்கன்னா பீச்சுக்கு போனீங்கன்னா வேலை இல்லை. இந்த டிவியில பாக்குற மாதிரி எல்லாம் வாழ்க்கை நடக்க முடியாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு டிவிக்கு ஓடுவார். ஒருத்தர் ஏதோ ஒரு சீரியல் ஒன்று வந்து இந்த அப்போ ஒரு ஜட்ஜே சொல்ல, ஒரு அண்ணாமலை நடக்குது நான் போறேன் அப்படின்னு. 10 நிமிஷம் அண்ணாமலை பார்த்துட்டு உட்காந்து நேர் படிக்க போறேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்த ப்ரொஃபஷன்ல இஃப் யூ வாண்ட் டு கம் அப், ஒரு பெரிய லாயர் ஆகணும், ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா டெடிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். கன்சிஸ்டன்ட் ஒர்க், ரெகுலரா படிக்கணும், ரெகுலரா படிச்சுட்டே இருக்கணும். சமயத்தில் நீங்க ஒரு கேஸை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கல, படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சு போச்சு நினைக்கூடாது. மஸ்ட் ரெகலெக்ட் இட். இந்த பிரெயின்குள்ள எவ்வளவு கேஸ் பண்ணணும், 45 வருஷத்துல நடந்த முதல் வருஷத்துல நடந்த கேஸ் இப்ப ஞாபகம் வரும்னா அதை யூ மஸ்ட் பி கோயிங் ஆன் ரெகலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த லா ஆஃப் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், ரெகலெக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். This is the basic fundamental thing. Examination point of view படிக்கிறது அதெல்லாம் அது வேற விஷயம். Examination point of view படிக்கிறது only for getting mark. பாஸ் பண்றது தான். இந்த பாஸ் பண்றதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இது ஒரு லைசன்ஸ் சொன்னா இல்லைங்களா, படிச்சு நல்லா படிச்சீங்கன்னா ஒரு கேஸ் வரும்போது, ஒரு கேஸை நீங்க படிக்கின்ற பொழுது ஒரு வழக்கை ஒரு கிளைண்ட் கொடுக்கும்போது ஒரு ஃபேக்ட் சொல்லுகிற போது நீங்க படிச்ச ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்க்கு இந்த ப்ரொவிஷனை பார்க்கணும். ஸோ தினம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்க கற்றுக்கணும். இப்போ எல்லா லா யூனிவர்சிட்டிலையும்
எல்லா ஃபேக்டரியும் லைப்ரரி, பிரமாதமான லைப்ரரி. 1 மணி நேரமாவது ஒரு லைப்ரரியில் உட்காரணும். செல்போனை வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் படிக்க அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் நடைமுறை உதவாத விஷயம். லைப்ரரியில போய் உட்காரணும். எங்களுக்கு போன உடனே முதல்ல எங்க சீனியர் என்ன பண்ணுவோம்னா, போய் அந்த நாராயணன் போல ஒரு பெரிய நோட்டு வாங்கிட்டு வரணும். ஒரு நோட்டு, நீட்டு நோட்டு இருக்கும். அது கிரீன் கலர் பேப்பர் போட்டு பைண்ட் பண்ணி வச்சுப்பான். போன உடனே அந்த நோட்டை அவர் வாங்குவாரு. அதை ஒரு 10 போர்ஷனை பிரிப்பார். ஒரு போர்ஷன் ஒரு பிளாக் மாதிரி மடிச்சு வச்சு ஒரு டாபிக் எழுதி கொடுப்பாரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், வெயிட்ஸ், ரேட்ஸ், மேண்டமஸ், செஷர் வித் மேண்டமஸ், ஏபிஎஸ் கார்பஸ், அப்படி பிரிச்சு கொடுத்துருவாங்க. புக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வேலை என்னன்னா லைப்ரரி போய் படிச்சு அதுக்கு என்ன சின்னதாக அழகாக நோட்ஸ் எழுதிக்கணும். எந்தெந்த கேஸு இந்த டேட்டில். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் போன மாதம் வரைக்கும் இருக்க கேஸ் தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அடுத்த மாதத்துல தான் இந்த லா ஜேர்னலில் வரும். இப்போ இன்னைக்கு வர 10 மணிக்கு வர ஜட்ஜ்மெண்ட், 11 மணிக்கு வர ஜட்ஜ்மெண்ட்லாம் 12 மணிக்கு வந்துடும். யூ மஸ்ட் அப்டேட் எவ்ரிதிங். ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் 10 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு முடிஞ்சு போச்சு நினைக்க முடியாது. எவ்ரிடே லா சேஞ்சஸ். பர்டிகுலர்லி இந்த டாக்ஸேஷன் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேற்று ஒரு சட்டம் இருக்கும், இன்னைக்கு கூட மாறி போயிருக்கும். நேற்று ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் சொல்லியிருப்போம், அன்னைக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும், குறைஞ்சிருக்கலாம், எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்டேஷன், டெடிகேஷன் பிளஸ் அப்டேஷன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே. சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு படுக்க போகும்போது இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு, இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கணும் தெரியணும். That should be the way of approach. ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்க கடைசி நாளில் படிப்பீங்க. வருஷம் பூரா விளையாடிட்டு கடைசி நாளில் உட்காந்து ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பரீட்சை ஹால் போகும்போதெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பிராக்டிஸ் இனிமே பண்ண முடியாது. கேஸ் நீங்க ஃபைல் பண்ண காலையில் ஆர்குமெண்ட் போவீங்க, அன்னைக்கு ஒரு புதுசா ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பீங்க, வேற ஒரு வக்கீல் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. உங்க கேஸுக்கு சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கலாம், அது புது ஜட்ஜ்மெண்டா இருக்கும், அப் டு டேட் உங்க ஜட்ஜ்மெண்ட் அகைன்ஸ்டா இருக்கும். என்ன பண்ணணும்? எதிர்ச்சையா அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் நீங்க எக்ஸாம் சொல்லக்கூடாது. That requires practice. Strategy important. The advocate professional strategy is most important. So ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு எக்ஸாம் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு முன்னாடியே ஒரு அட்வொகேட் ஆர்கியூ பண்ணிட்டாரு. அதை பார்த்துட்டு ஜட்ஜி உங்க கேஸை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவார், அந்த கேஸ்ல அகைன்ஸ்டா போச்சுன்னு சொல்லிடுவாரு. So what will be your strategy? ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா, உங்க கேஸ் வரும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அட்ஜென்ட் பண்ணணும். இன்னும் ஒரு டேட் வாங்கிக்கிட்டு, அதாவது ஏமாத்துறது இல்லை. இந்த கேஸ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அந்த கேஸை போய் எடுக்கணும். அந்த கேஸ் லாவை எடுத்து you must compare the facts of that case with your facts of the case. Factually அந்த கேஸ்ல எதுக்கு ஒத்து வராத மாதிரி ஆர்குமெண்ட்க்கு மைண்ட் you must appreciate and interpret the provisions. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஜட்ஜ்மெண்ட் கான்டெக்ஸ்ட்ல கரெக்ட். அது என்னுடைய கேஸுக்கு என்னுடைய ஃபேக்சுவலா ரெண்டு டிஃபர் ஆகுது. When both the cases factually different, legal position as far as my case is totally different. So அது எனக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கணும். That is the way of interpretation. அதுதான் படிக்கணும். Every day எத்தனை பேர் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க? வயசானவங்க வாங்க, யாருமே இல்லை. Because 5 o'clock ஒரு 4 பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் a lawyer must get up by 4:30. என்ன சார் காலேஜுக்கு என்ட்ரு ஆன பிறகு எனக்கு 4 மணி எதிர்க்கு சொல்லிக்கலாம்னு சொல்லக்கூடாது. ரியாலிட்டி.
இந்த இதில் சொல்லுவாங்கல்ல 6 மணி நேரம், வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்கல்ல, வயதில் வந்து 60 வயதுக்கு மேலே போனால் 9 மணி நேரம் தூங்கணும், அது கீழே இருந்தால் 6 மணி நேரம் தூங்கணும். அண்ணாதுரை வந்து 3 மணி நேரம் தூங்கினாரு, நேரு வந்து குதிரையில் போகும்போது தூங்கினாரு, சிலருக்கு நெப்போலியனுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது தூங்குறதான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. யார் பார்த்தது இதெல்லாம்? That is a lawyer. லாயரா இருந்தா சரிங்க சார், நல்லா சார், யார் பார்த்தது? That is evidence. So law is based on evidence. நான் எதுக்கு இப்போ 4 மணிக்கு எதிர்க்கு சொல்றேன் அப்படின்னா, பிகினிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 years இந்த சேர்த்து வைக்கிற காலம். ஃபர்ஸ்ட் 5 yearsல வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வராது. கேஸ் எப்பயா வரும், அது வந்து இந்த இன்குபேஷன் பீரியட் மாதிரி சேர்த்துக்கிட்டே வரணும்னா, நான் சொன்ன மாதிரி லைப்ரரியில் உட்காந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸோடைய ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு, லீகல் பொசிஷன் எப்படி இருக்கு, நீங்க ப்ரிப்பரேஷன், சில பேர் பார்த்து நல்லா டிராஃப்ட் பண்ணுவாங்க, பேச வராது. நிறைய பேருக்கு டிராஃப்டிங் வராது, பேசுவாங்க. சில பேர் ரெண்டையும் செய்வாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் செய்யறவங்க தான் கண்டினியூஸா இருப்பாங்க அந்த ப்ரொஃபஷன்ல. டிராஃப்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா சேம்பர்ல உட்காந்து டிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரு யாருக்காவது. பேசுறவங்களால வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது, அது ஒரு ஸ்டேஜில் போயிடும். ஸோ நான் என்ன சொல்ல, யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் போத். ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்குமெண்ட் இருந்தாலும் பேசணும். as far as law is concerned, language is not a problem. பெரிய நம்ம இனிமேல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. If you see the lawyers, top most lawyers who were all coming from rural areas, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க தான். The thing is, the way in which we execute. Execution the most important factor. நீங்க கேஸ் படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, நல்ல இன்டெலிஜென்ட் லாயரா கூட இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கும். கோர்ட்ல வந்து பிரசன்டேஷன் வந்து நல்ல லாங்குவேஜ்ல இருக்கணும் அவசியமே கிடையாது. broken லாங்குவேஜில் சொன்னாலும் சரி, பாயிண்ட் must be come out, legal position must come out. இது எல்லாம் இந்த பெஞ்ச் கிளார்க் இருக்காரு பாருங்க, அவருக்கு தெரியும். போய் நீங்க யாராவது வக்கீல்லாம் நல்ல வக்கீல் யாரையும் கேட்கக்கூடாது. போய் என்ன வந்து யாராவது சார் நல்ல வக்கீல் சொல்லுங்களேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு வக்கீலே போய் நிறைய பேர் கேட்பாங்க, சார் நல்ல வக்கீல் சொல்லுங்களேன் சார். ஏன் அவரே வக்கீல் தான் அவரு. ஒரு வக்கீலே போய் நல்ல வக்கீல் சொல்லுங்களேன் எப்படி சொல்லுங்க? ஸோ இந்த பெஞ்ச் கிளார்க்கு போய் நீங்க கேட்கணும். பெஞ்ச் கிளார்க் இஸ் a proper person to appreciate. அவருக்கு தான் தெரியும் இந்த வக்கீல் தான் நல்லா நடத்துறாரு, இந்த வக்கீல் நல்லா பாயிண்ட் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லுவாங்க. சார் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிட்டி கோர்ட்ல இந்த பெஞ்ச் கிளார்க் தான் கேட்பாங்க, சார் என் கேஸ் இருக்கு எந்த வக்கீல் வைக்கலாம், அவர் சொல்லுவார் இந்த வக்கீல் போய் பாருங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனில் ஆஸ் பர் அவர் lawyer and ethics we are not supposed to advertise. We are not supposed to advertise. Till date I have not given a visiting card to any person. So many years have gone. யாராவது விசிட்டிங் கார்டு கொடுக்கறாங்க, எனக்கு விசிட்டிங் கார்டுலாம் இல்லை, நம்பர் எழுதுங்க. I may have visiting card, but I will not give. இது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நிறைய பார்ப்பீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டு இருக்கும். Some of the properties எழுதுவோம், இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வழக்கறிஞருடைய கட்சிக்காரருடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். All are professional ethics against. நீங்க என்ன பண்ணணும்? You must follow the ethics. You must follow the principles of law. Practically என்ன இருக்கோ அதை நீங்க செய்யணும். உங்க கிளையண்ட் என்ன ஃபேக்ட்ஸ் சொல்றாரோ அதை மட்டும் மாற்றக்கூடாது. லீகல் பொசிஷனை நீங்க வேணா டிராஃப்ட் பண்ணலாம், சேர்க்கலாம். ஃபேக்ட்ஸை நீங்க மாத்திடக்கூடாது. இந்த கேஸுக்காக ஃபேக்ட்ஸை மாற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வழக்கை மாற்றி எழுதலாம்னு சொல்லி எழுதுறீங்கன்னா பாக்ஸில் விட்னஸ் செய்யும்போது கரெக்டாக அவர் என்ன தெரியுமோ அதான் சொல்லுவோம்.
நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எழுதுன்னு நமக்கு தெரியாது. கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஆப்போசிட் சைடு லாயர் க்ளீனாக கேட்டுருவாரு. நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாகணும். அவனுக்கு முடியாது, அவனால் முடியாது. நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட மாற்றணும். ஸோ தி ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் எப்பயுமே சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விட்னஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 161 ஸ்டேட்மெண்ட் அவங்க எழுதுவாங்க, போலீஸ்காரர் எழுதுவார். காலையில் 5 மணிக்கு நான் காலை கடனை கிடைக்கும் போது அவர் சென்றார் போனான்னு விட்னஸ் எழுதிடுவார். அவன் நம்ம மாதிரி 8 மணிக்கு எழுந்திரிக்கணும். அவர் முதல்ல கிராஸ் எக்ஸாம் பண்ணும்போது காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கணும், 8 மணிக்கு எழுதிக்கணும். ஏன்னா தட் இஸ் ஹிஸ் ஹேபிட். அவன் 8 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும். இவர் எப்பயே 161 அவர் 5 மணிக்கு எழுந்து காலம் எனக்கு போனாங்க எழுதிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபேக்ட்ஸை மறைக்கக்கூடாது. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் ஃபேக்டை மறைச்சி ஒரு கேஸில் உத்தரவு வாங்கிட்டீங்கன்னா அந்த ஜட்ஜுக்கே இந்த வக்கீல் ஃபேக்ட்ஸ் மறைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஒரு கோர்ட்டில் நீங்கள் ஒரு ஆரம்பம் ஆகுது. நீங்கள் போனோடனே பார்த்தோன்னே உஷாராக ஏஞ்சி உட்காந்துருக்காரு. உங்கள் இதை என்ன ஃபேக்ட் பண்ணியிருக்காரு, என்ன சப்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ப்ரொஃபஷனலில் வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் கூடாது. ஃபேராக இருங்க. கேஸே இல்லை அப்படின்னா ப்ளீட் ஃபார் பெஸ்ட். அதான் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பார்க்க வந்தப்போ கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஒரு ஜட்ஜி ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஹேங்கிங் கொடுத்தாச்சு. ஹேங் பண்ணணும், அவனுக்கு வந்து கழுத்தில் கயிறு கட்டி தூக்க வேண்டியதுதான். டிஃபென்ஸ் லாயர் வந்து என்ன பண்ணாரு, வேகமாக தாரி பண்ண போறாரு, தூக்கு தாண்டன கேஸ்னு. அவர் சொன்னார், ஒன்றும் நான் கழுத்தில் கயிற்றை மட்டும் கொஞ்சம் அவுத்து விடுறேன். ஜட்ஜஸ் பெஞ்சி அப்போல்லாம் கழுத்தை மட்டும் அவுத்து விடுறதுலாம். தட் மீன்ஸ் ஹேங்கிங் வந்து லைஃப் கொடுங்க. தூக்கு தண்டனை போட்டு அவனை கொள்றது பதிலாக அவனுக்கு லைஃப் கொடுத்துருங்க. This is called the discretion of a lawyer and discretion of the judge. Situation தகுந்த மாதிரி you must adapt yourself. Try to see that you are able to get some justice, some relief to the claim. தூக்கு தண்டனை கொடுத்தா அவருக்கே தெரியுது அதில் வந்து தூக்க முடியாதுன்னு. இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசாமல் இருந்தாராம். he is not asking for acquittal. So this is called a strategy, tactics of a lawyer to conduct a case. ரெண்டாவது, நீங்க எந்த கேஸ் வந்தாலும் வாங்கணும். நான் இந்த கேஸ்ல வாங்க மாட்டேன், ஸோ நான் அந்த கேஸ் தான் பார்ப்பேன். எந்த கேஸ் வந்தாலும் வாங்கணும். ஏன்னா அட் யுவர் கிளைண்ட்ஸ் காஸ்ட் யூ ஆர் லேர்னிங். அவருக்கு காசு கொடுக்குறாரு, நீங்க படிக்கிறீங்க உங்க கேஸ. எந்த தொழிலையாவது காசு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. இப்போ டாக்டருக்கு போனால் என்ன பண்ணுவார், காசு கொடுத்தா ஊசி போடுவார், மாத்திரை கொடுப்பாரு. வக்கீல்ல பணத்தை கொடுத்து நம்மளை படிக்க வைக்கிறார். ஸோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு கேஸ் கொடுக்கும்போது வாங்கணும், அந்த லா பார்க்கணும், ப்ரொஃபஷனல் படிக்கணும், கேஸ் லாஸ் பார்க்கணும். ஒரு நைட்ல ஓவரால் நீங்க வந்து யூ ஆர் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப் டு அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். அது எப்படின்னா, முதல்ல எல்லாரும் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். எடுத்த உடனே காசு வருதுன்னு பெயில் வருதுன்னு கவர்மெண்ட் கோர்ட்டு போகக்கூடாது. First 5 years you are able to withstand in the profession. 6th year இருந்து உங்களை யாராலையும் தொடர முடியாது. நான் தான் சொல்லுவேன், ஒரு 5 வருஷம் ஹைகோர்ட் வராந்தாவில் சுற்றி வக்கீலாக இருந்தானா அவன் அந்த உலகத்தில் யாரையுமே மதிக்க மாட்டான், யாருக்கும் கவலை பண்ண மாட்டான். The reason is he equipped himself from all other subject wise, practical wise, world wise அவன் வந்து he acquired knowledge and experience. ஸோ அப்போ பேசும்போதே அவன் அத்தாரிட்டேட்டாக பேசுவான். பெரும்பாலும் பாருங்க வக்கீல்லாம் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டாக பேசுவாங்க, அடக்கமாகவே பேச மாட்டாங்க. அதே நிறைய பேர் போவோம், வெறும் அடக்கமாக இல்லை நம்மகிட்ட நினச்சிட்டு இருப்பாங்க. வக்கீல் வந்து அடக்கமாக இருக்கணும், கோர்ட் பண்ணணும். கோர்ட்டில் வரைக்கும் தான் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. ஜட்ஜே தப்பா சொன்னாலும் ஆமாம் தான் சொல்லுவாங்க. அது ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஓவர் தி சிச்சுவேஷன். அவர் சொல்லும் போது ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன இந்த வக்கீல ஜட்ஜ் சொல்றது ஆமான்னு சொல்றது நினைச்சிட்டு இருப்பீங்க. வித்தின் 2 minutes he will turn down. இது 2 நிமிஷத்துல அந்த ஜட்ஜை திருப்பிடுவாரு. ஸோ லாயர் ப்ரொஃபஷன் பெஸ்ட் ப்ரொஃபஷன். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல
யூனிவர்சிட்டியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு இல்லாமல் நாங்கள்லாம் படிக்கும்போது லா காலேஜில் வந்து நாங்கள் போனோம், அப்படி போய் சேர்ந்துங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் பாரிஸ் கார்னல் அப்படி கிராஸ் பண்ணும்போது போனீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஊர், ஒரு 110 rupees ஃபீஸ், அவ்வளோதான். எங்களுக்கு இந்த மூவ் கோட்டு ஓரியன்டேஷன் எதுவுமே தெரியாது. இப்போ how many subjects you have, how many acts? There are so many acts as our dean. அவர் தேவராஜன் சார் படிச்சார். அவங்க எவ்வளோ ஆக்ட் இருக்கு, அவ்வளோ ஆக்ட் இருக்கு. அவ்வளோ ஆக்டுக்கும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. Different associations now, Madras High Court Advocate Association, Bar Association, City Civil Court Law Association, EGMOR, GT, Saidarpet, Labor Law Association, Intellectual Property Association, Taxation Association. So the மாதிரி நிறைய ஃபீல்டு ஃபேமிலி கோர்ட் இப்போ பெரிய ஃப்ளரிஷிங் எதுன்னா ஃபேமிலி கோர்ட் ஆகி போச்சு. அது வந்து வரவேற்கத்தக்கதே அல்ல. ஃபேமிலி கோர்ட் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் வந்தப்ப between 12 to 1:30, that too the 6th சிட்டி சிவில் கோர்ட்ல 6வது கோர்ட்ல 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ஒரு 6-7 கேஸ் இருக்கு. அவ்வளோதான். 1980sல ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் ஹை கோர்ட்ல, சிவில் கோர்ட்ல 6-7 கேஸ் தான் இருக்கு, இல்லை மேக்ஸிமம் 10 தான் இருக்கு. அப்படின்னா அன்னைக்கு மக்கள் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு 8 கோர்ட் இருக்கு. காலிங் ஒர்க்கே போகுது 2 மணி வரைக்கும். கேஸ் காலிங் 2 o'clock வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு மீடியேஷன், அதுக்கு பிறகு ட்ரையல் சாயந்தரம். அட்வொகேட் அப்பியர் ஆகக்கூடாது. ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல there is a bar for a lawyer to appear in the family court. நம்ம சும்மா இருக்குமா? By way of assisting the parties, lawyers are allowed to appear. There is a bar. எங்க வழி கண்டுபிடிச்சிருக்காங்க? Law prohibits a lawyer to appear in the family court. But we found out a way to assist. A lawyer can assist any person. So, assisting the parties, all the lawyers are appearing. So, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்கு. இப்போ எல்லா ஃபீல்டுக்கும் போகும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி சிவில் ஜட்ஜா போகலாம், ஏபிபியா போகலாம். ஜுடிஷியல் லைனில் வரும்போது ஜுடிஷியல் சிவில் ஜட்ஜஸ் இப்போ 100 சில பேர் இப்போ ரெக்ரூட் ஆகிட்டாங்க. அந்த விமனுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். I will tell you, women have a lot of scope in this field. இப்போ டெல்லிக்கு போனீங்கன்னா 60 to 70% of the magistrate courtsல இருக்க அந்த ரீசர்ச் உள்ள எல்லாம் லேடி ஜட்ஜஸ் தான். ரீசன் இஸ், நீங்க நல்லா படிக்கிறீங்க, கான்சென்ட்ரேட் பண்றீங்க, ஆனா இந்த ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வரதில்லை. நாங்கள் படிக்கும்போது ஒரு 6 பேர் தான் என் கிளாஸ்ல. இப்போ 50 to 60% of the girls are there. So அதனால there is a lot of scope in this field. You have a lot of opportunities with freedom. இந்த நோ என்ட்ரியில் போகிறதுக்கெல்லாம் நமக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஃப்ரீடம் in the sense, நம்ம யாருக்கும் ஆன்சர் பண்ண தேவையில்லை. Any citizen need not answer to any person provided they follow the rules of law and ethics. இதுக்கு ஒன்றும் புதுசாக படிக்க தேவையில்லை. ஆகவே இந்த உங்களுக்கு ஸ்கோப் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோப்பு. உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லணும். சார் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒன்றும் நன்றியே சொல்ல வேணாம், அவங்க அவங்களை பார்த்துக்குவாங்க. Particularly, India is a country where parents are living for their children. Particularly Tamil Nadu, parents living for their children dedicate everything to the children. சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க பட்டினியா இருப்பாங்க. அவங்க சாப்பிடாத கூட இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களாம் அதுக்கு தெரியுமோ தெரியாதோ அதுல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதனால தான் சைக்கிள், லைஃப் சைக்கிள்ல இந்த பையன் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்கும் போது இவனுக்கு தெரியும், ஐயோ நம்ம அப்பா அம்மாலாம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க,
அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கான சைக்கிள் அது. ஆனால் திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இட் பை வே ஆஃப் ரிமைண்டர் ஐ இன்ஃபார்ம் யூ, டேக் கேர் ஆஃப் தர் பேரண்ட்ஸ், யுவர் பேரண்ட்ஸ். எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம்னு. தெய்வம் நம்ம நினச்சிக்குவோம். இந்த லாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் குருக்கள் தான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த லைஃப். அதனால் நாங்கள் எல்லாம் எங்களை நான் படித்த ப்ரொஃபஸர்லாம் என்ன இருக்காரு, நாங்கள் பார்ப்போம். எவர் இந்த 5th செப்டம்பர் இல்லையா, நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 5th செப்டம்பர் நாங்கள் பார்ப்போம். பார்க்க முடியாதவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வளர்க்கணும். எல்லாத்துக்கும் மேலாக இந்த கல்லூரியை விட்டு போன பிறகு இந்த கல்லூரியை மறக்கக்கூடாது. இந்த கல்லூரிக்கு நீங்க திரும்ப உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். சார் நம்ம லா காலேஜில் இருந்தார், தேவநாதன் சார், முருகதாஸ் சார் தான். நான் காலேஜில் படிக்கும் போது எங்களை கிளாஸ் ரூம் நல்லா இருக்காது. இந்த லெக்சர் ரூம் எல்லாம் பழைய கூட்டு, ஆல் டீ கூட்டு நல்லா இருக்காது. ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. ஒரு நாள் பண்ணாது, அது பண்ணி வச்சாங்க. டேபிள் பூரா செலவு பண்ணணும். அதுக்கு பிறகு நான் வக்கீலான பிறகு மூட் கோர்ட் காம்படிஷனுக்காக ஒரு ஹாஃப் டேபிள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்து கூட செய்யலாம். நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஸோ தொடரும் போது அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நம்ம ஃபேக்கல்டி ப்ரொஃபஸர்ஸ், இந்த கல்லூரி நிர்வாகம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவர்களும் நன்றி தெரிவித்து